உலக அறிவாளிகளே வணக்கம். தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். 2024 பாராளுமன்ற தேர்தல் தயாராக இருக்கிறார்கள் அனைத்து கட்சியினரும். மோடி மிகவும் தயாராக இருக்கிறார். ஏன் 9 ஆண்டு கால சாதனையா இல்லை இந்திய மக்களுக்கு அவர் கொடுக்கும் சோதனையா? சாதனை என்று ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பார்த்தால் இன்று அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா. பல மக்களுக்கு அது விமர்சனமாகவே தெரியும். எது எப்படியோ மோடியை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு சாதனை. மோடி ஆட்சியில் ஏற்பட்ட வேதனைகள் சாதனைகள் இரண்டுமே இருக்கிறது. சோதனை என்றால் ராமர் கோவில் திறக்கும் நிகழ்ச்சி லைவ் பார்க்க முடியாத நிலை சென்னையில் வாழும் BSNL வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு. ஏன் BSNL டவருக்கு வாடகை கட்ட முடியாமல் டவரை எடுத்து இருக்கிறார்கள். தனியார் செல் நிறுவனங்கள் 4G 5G என்று வளர்த்து விட்டார் மோடிஜி. ஆனால் இன்று BSNL 2G தொட்டு கொண்டு இருக்கிறது. ஊழல் ஞாபகமாக BSNL 2G ஆக வைத்திருக்கிறாரா என்பது அவருடைய நிலையை பொறுத்துதான் இருக்கும். என்ன இருந்தாலும் இந்த 9 ஆண்டு கால வேதனை என்றால் அது BSNL சந்தாதாரர்கள், அரசு ஊழியர்கள், காவல்துறை அதிகாரிகள் அனைவருமே பயன்படுத்துவது BSNL மொபைலை. ஏன் இந்த நிலை? ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. பிஜேபி கவர்மெண்ட் போல இன்று இயங்குகிறது. அது சாதனை. ICF இன்டர்கல் கோச் ஃபேக்டரி தனியார் மயம் மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதில் இருந்த தொழிலாளர்கள் மிகுந்த அராஜகத்தோடு செயல்பட்டார்கள். ஒரு காலத்தில் காலை 7 மணிக்கு போயிட்டு 8 9 மணிக்கெல்லாம் வெளியில வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே வேலை செய்ததா இல்லை. அந்த ஊழியர்களை பல இடத்துல தேடி போய் பிடிச்சி ஒரு GM VRS கொடுத்து வீட்டுக்கு அமிச்சாரு. இன்னைக்கு அந்த துறையே தனியாருக்கு போயிடுச்சு. இப்ப பணிபுரிவர்களோடு சரி, அவ்வளவுதான். புதுசா யாரும் வேலைக்கு ஆட்கள் கிடையாது. தனியார் மயம் ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதே போல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தையும் தனியாருக்கு விடலாம். அரசு ஊழியர்கள் அரசு என்று பெயரோடு இருக்கிறார்கள். பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். EQவில் மிகப்பெரிய ஊழல். 100 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தால் RAC டிக்கெட் தருவான். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனை. MP-யோட லெட்டர் 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சாதாரணமா கிடைக்குது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல. 100 ரூபாயும் உங்க டிக்கெட்டுக்கான காசும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு EQவில் போட்டு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் MP-ங்களுக்கு எமர்ஜென்சி கோட்டாவே தேவையில்லை. அவங்க போய் என்ன பண்ண போறாங்க? சாதனை என்றால் உண்மையிலே பல விஷயம். CAA குடியுரிமை சட்டம் மிகப்பெரிய ஒரு சாதனை. அது மக்கள் கிட்ட தவறுதலா சில பேர் புரிய வச்சு அதை வேதனைக்கு உள்ளாக்கிட்டாங்க. பட் சாதனை வேதனை சோதனைன்னு பார்க்கும்போது மோடி ஆட்சியில் மிகப்பெரிய சோதனை ஏழை மக்களுக்கு. முதல்ல BSNL தனியார் மையத்தை கொடுத்துருங்க. இல்ல அதுல இருக்கிற சந்தாதாரர்களை நீங்களே கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்ணலாம். நீங்கள் தனியாருக்கு போங்கள் அப்படின்னு நேரடியாகவே இவர்கள் சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாத ஒரு நிறுவனமா இருக்கு. அதிகமான சந்தாதாரர்கள், மிகப்பெரிய அரசு ஊழியர்கள் ஒரு முறையும் தெருவுக்கு பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதெல்லாம் என்ன, எந்த அளவுக்கு தான் இவர் பிரதமராக இருந்து என்ன பண்றாருன்னு ஒண்ணுமே புரியல. சாதனையும் இருக்கு, வேதனையும் இருக்கு. பட் அதுல கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா சாதனை என்பது ஒரு 20லிருந்து 30% தான் மோடி ஆட்சியில சாதனைன்னு சொல்லலாம். 70% மேல சோதனை வேதனை தான். மோடி ஆட்சி இன்று ராமர் கோயில் திறக்கிறார். அது ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு அது ஒரு சாதனை, மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதை வைத்துக் கொண்டு பல பிரச்சனையும் பிரச்சாரமும் செய்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சுமூகமாக முடித்து வைத்தது மிகப்பெரிய சாதனை என்றே சொல்லலாம். BSNL மூடுகிறாரா இல்லை தொடர்கிறாரா? அந்த துறையோட அமைச்சர் நேரடியா பதில் சொல்லலாம். BSNL இந்த அளவுக்கு வீழ்ந்தது காரணம் அதில் இருந்த தொழிலாளர்கள் மறைமுகமாக பணம் வாங்கி கொண்டு தனியார் நிறுவனத்துக்கு வேலை செய்தது 100%. அதில் நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியாது. யாரோ ஒரு ஊழியர் செய்ததுக்காக இன்னைக்கு பல சந்தாதாரர்கள் பாதிக்க கூடாதுல்ல. ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். டவருக்கு வாடகை கட்ட முடியாம அந்த டவருங்கள்லாம் இன்னைக்கு செயல் இழந்து போயிருக்குன்னா அதை நம்ம இதுதான் மோடி ஆட்சி. ஒரு டவருக்கு வாடகை கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார் மோடி. இதுவும் நம்ம சாதனைன்னு சொல்றதா, வேதனைன்னு சொல்றதா, சோதனை சொல்றதா? இனி அடுத்த பதிவில் நான் உங்களை ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.